பாவ நிவிர்த்தி, பாவ மன்னிப்பு என்பதை நம்ம சின்னமே பார்க்க போகிறோம். அப்போ பாவ நிவிர்த்தினா என்னது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில், லேவியராகமத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. லேவியராகமத்து 4வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை நம்ம எடுப்போம். சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும். இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவிர்த்தி செய்கிறான். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ இங்கே சொல்லக்கூடிய வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வார்த்தை, அதாவது இன்னொரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தையான தீர்க்க தரிசனங்கள் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று தேவனுடைய வார்த்தை அங்கே அடையாளப்படுத்தப்படுது. அப்போ இந்த வசனத்தின்படி தேவன் நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தேவன் என்ன பண்ணல, அழிக்கவே இல்லை. அப்போ இதில் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு லேவியராகமம் 4வது அதிகாரத்தில் 35வது வசனத்தின்படி, ஒரு பாவ நிவிர்த்தி என்பது, அதாவது இரத்தத்தை சிந்தி அந்த மாமிசத்தை தகனிப்பதை தேவன் பாவ நிவிர்த்தியாக தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்போ இவ்வண்ணமாக அவங்க செய்யும் பொழுது அவர்களுக்கு பாவ மன்னிப்பை தேவன் கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவன், பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி, அதாவது அவரில் பாவ நிவிர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாவ நிவிர்த்தி செய்யப்பட்டதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பாவ நிவிர்த்தி எப்படி செய்திருக்கிறாங்கன்னா, இரத்தத்தை சிந்தி மாமிசத்தை பலிபீடத்தினுடைய அக்கினியில் போட்டு அவங்க என்னதான் பாவ நிவிர்த்தி செய்திருக்கிறாங்க. இதை செய்யும் பொழுது அவர்களுக்கு, அப்போ பாவ நிவிர்த்தி என்பது இரத்தத்தை சிந்தி மாமிசம் தகனித்தல், அதாவது ஒரு மிருகத்தை ஆக்கினைக்கு உட்படுத்தது பாவ நிவிர்த்தி. அதை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு வருது. அப்போ தேவன் நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஆக்கினைக்கு உட்படுத்தாமல், பிதாவாகிய அவருடைய குமாரனை இந்த ஆக்கினைக்கு உட்படுத்தி இருக்கிறார். அவருடைய குமாரனை இந்த ஆக்கினைக்கு உட்படுத்தி பாவ நிவிர்த்தி அவருடைய குமாரனை செய்து நமக்கு தேவன் பாவ மன்னிப்பாகி அந்த மீட்பை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, அப்போ தேவன் எப்படி நம்மளை நடத்தி, அப்போ நம்மளுக்கு மேலே பாவ ஆக்கினை, பாவ நிவிர்த்தி நம்மளுக்கு மேலே செய்யாமல் அவருடைய குமாரனுக்கு மேலே அதை தேவன் செய்திருக்கிறார். அதை விசுவாசித்து நம்ம என்ன பண்ணுறோம், பாவ மன்னிப்பு நம்ம அதன் மூலம் பெறுகிறவராக இருக்கிறோம். அப்பொழுது அவருடைய குமாரன் எப்படி செய்திருக்குன்னா, தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை, அதாவது சனகரிப் சங்கத்திலிருந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி கொல்கொதா மேடு வரைக்கும் அவ்வளவு இரத்தத்தை சிந்தி அவரை சிலுவையில் தூக்க போட்டது, அதாவது சிலுவையில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, அவ்வளவு இரத்தத்தையும் தேவன் சிந்தும்படியாக இருக்குது. ஆக்கினை அவர், அதாவது மாமிசத்தை தூக்கி சிலுவையில் தொங்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது அவருடைய குமாரனில் பாவ நிவிர்த்தி செய்திருக்குது. அதை நம்மளுக்கு தேவன் பாவ மன்னிப்பை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்கிறோம்.